நீங்க நீங்க என்னைக்கும் கலகலப்பா வருவீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்க. என்னைக்கும் கலகலப்பா இருப்பீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்ல சாரதா, முன் அனுபவம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டா அது சரியா நடக்குமா? ரொம்ப கஷ்டங்க. எந்த காரியத்திலுமே முன் அனுபவம் ரொம்ப தேவை, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். ரைட். இப்ப பீச்சுக்கு போலாமா இல்ல மகாபலிபுரத்துக்கு போலாமா? இதுக்கு இல்ல, அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம். முன் அனுபவம் இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே, அதனால. இதுல என்ன முன் அனுபவம்? புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம். உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துப்பாய்க்கு 2000 பாக்கெட் அனுப்பணும், ஸ்டாக் இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட்னு சொல்றாரு. Thank you very much, sir. Namaste. கண்டிப்பா போணுமா? ஓகே, இந்த ட்ரெஸ்லயே வருவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. Come on. சாமி இருக்குங்க. என்னங்க, இந்த அம்மனுக்கு சக்தி அதிகம். அதான் இங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நீங்க சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? Nothing. நான் இந்த கோயிலுக்கு வந்ததே உனக்காதான். ஏங்க, உங்களுக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லையா? பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தெய்வமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தேரலாம் தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கலாம். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். என்னங்க என்னங்க, இங்க நல்ல நல்ல சிலையெல்லாம் இருக்கு, ஒரு துர்கா சிலை வாங்கிட்டு போலாமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த சாமிக்கு என்ன பாவல? 18 ரூபாங்க. ஏன் சார், அது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஏதாவது காஸ்ட்லி சாமியா வாங்க கூடாது? இதே கொடுப்பா.
என்ன மிஸ்ஸஸ் சாரதா திலீப், இத்தனை நாளா கல்யாணம் கல்யாணம் நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அடுத்து குழந்தைங்கிற பல்லவே இருக்கும் இல்ல? எனக்கு ஒன்னும் குழந்தைக்கு அவசரம் இல்ல, உங்களுக்கு தான் ரொம்ப அவசரம். இந்த குழந்தைங்க விஷயத்துல மாத்திரம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான கிரிமினல். எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவங்க சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசிருந்து பெற்ற மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. ஆனா கரெக்ட். ஆமா, நீங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க? எல்லா விஷயத்திலுமே இல்ல, லேடிஸ் செக்ஸ் இந்த 2 விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் தான். ஓஹோ, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணல, ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்னங்க அர்த்தம்? சாரதா, உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? பேசி லவ் பண்ண வச்சுட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம், எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தா தான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் வருது, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இவன் தான் இந்த வீட்டுக்கு கூர்க்கா. இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட 2 வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்தல. இவனுக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு தோட்டக்காரன், பேரு செம்பியன். இவனும் ஏறக்குறைய அந்த குர்கா மாதிரி தான். பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலா ரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம். இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கள். ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு சமயக்காரன். இவனோட பேரு சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி. ஏய் ஏய் எஜமானி அம்மா, வணக்கம்மா. சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் செலவு. ஓ பரவாயில்ல, இனிமேதான் நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதான். ஏய், ஏன் நின்னுட்ட? Come on. எங்க இந்த வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரி கூட இல்லையா? எதுக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டுல முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன், அதான் கேட்டேன். ஓ, நீ ஒரு சென்டிமெண்டல் டைப் இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஐம் சாரி. சாரதா, ஒன்னு இந்த வீட்டுல மருமகளா வரவேற்கவோ, வலது காலை எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தி எடுக்கவோ இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க இப்ப உயிரோட இல்ல. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கடந்த அன்பு, அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ற? துர்கை. அதை மனசுல நினைச்சிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா ப்ளீஸ். உங்களுக்கு சிகப்புன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னோட கல்யாண படவு கூட ரெட்லயே செலக்ட் பண்ணிருக்கேன். இது என்னுடைய வாய்ந்துட்டியா? இதுக்கு உயிர் இருக்கா? பாரு, உயிர் இருக்கான்னு. உயிர் இல்ல, இந்த மாதிரி இந்த வீட்டுல நிறைய இருக்கும், பார்த்து பயந்துடாத. இது என்னுடைய டைனிங் டேபிள். இதுல உட்காந்து சாப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா இதுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு கம்பெனி இருந்ததே கிடையாது. எல்லாம் பெட்ரூம்லயே தான். ஐ அம் a lonely man.
இந்த வெள்ளி சட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற 2 உருவங்கள்ல ஒரு உருவம் உன்னுடைய மாமனார். இன்னொரு போட்டோல இருக்கான அந்த பொடியா, அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டான். யார்கிட்ட? ஒரு அழகான பொண்ணு கிட்ட, பேர் சாரதா. இங்க இது நீங்களா? சின்ன பிள்ளையில ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அசிங்கமா இருக்கேங்கிறியா? எங்க இவ்வளவு பெரிய சொல்லு, இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சுன்னு கிடக்கே 10 வேலைக்காரங்க இருந்தா கலகலப்பா இருக்குன்னு சொல்றியா? நேற்று வரையில அந்த எண்ணத்துலதான் இருந்தேன். ஆனா இப்ப அதை மாத்திக்கிட்டேன். ஏன்னா இனிமே ஜனத்தொகையை உற்பத்தி பண்றதா நம்முடைய முழு நேர வேலை. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. காலையில கரெக்டா ஆபீஸுக்கு போகணும். வேணும்னா நானும் உங்க கூடவே வரேன். ஏதாவது வேலை இருந்தா செய்யறேன். ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு போங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலேயே நினைக்கிறேன். சும்மா இருங்க. I love you. So நேர பெட்ரூம் போறோம். அதெல்லாம் ஒண்ணு முடியாது. எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா போலாம். ஐயோ, அப்ப என் ஃபர்ஸ்ட் நைட் நாளை காலையில தான் வரும். வெல், இது என்னுடைய லைப்ரரி ரீடிங் ரூம். இவ்வளவு புக்ஸ் படிப்பீங்களா? படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தியரி. இனிமேதான் நான் பிராக்டிக்கலாவே அனுபவிக்க போறேன். ஐயோ, இதெல்லாம் அப்படிப்பட்ட புக்ஸ் ஆச்சு. எல்லாமே அப்படிப்பட்ட புக்ஸ் இல்ல, முக்கால்வாசி அப்படிதான். இது என்னுடைய கேம்ஸ் ரூம். என்னங்க இது? எல்லாமே 2 பேர் 3 பேர் ஆட கேம்ஸா இருக்கு. ஆனா ஒவ்வொரு சேர் தான் போட்டிருக்கீங்க. யார் கூட விளையாடுவீங்க? என் கூட தான். தனியாவா? வாழ்க்கை பூரா நானே ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்துலயுமே தனியா விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத ஒண்ணு வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு தான் முதல்ல தோல்வி சந்திக்க போறீங்க. What do you mean? ஹாஸ்டல் எல்லா கேம்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஆடி உங்களை தோக்கி வைக்க போறேன் பாருங்க. Wait until dark. இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டே உனக்கு புரியும். இது அதே ரூமுக்கு இன்னொரு கதவு. இது என்ன ரூம்? This is a very old dirty room. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப யாருமே உபயோகிக்கிறது இல்லை. இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ஜீவனை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே. என்னோட இன்னொரு உண்மையான ஊழியன், நண்பன். கிடைக்குமா? சில சமயம் என்னையே. கம் சார். அதோ அதான் இந்த வீட்டு அவுட் ஹவுஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போட்டோல பாத்தியே உன்னுடைய மாமனார். அவரு இந்த வீட்டுல தான் தங்கியிருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னால அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அந்த அதிர்ச்சியினால மனோநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் இந்த வீட்டுல கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னால கூட அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியா செம்பியன் அவன் தான். நான் அவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆல் ரைட். சில பேரோட விதிய வேதனைப்படுறதுனால மாத்திட முடியாது. இது என்னுடைய லைசன்ஸ் தான் வாங்கியாச்சு இல்ல? Hello, Dilip here. Yes. Okay. உடனே வரேன். Yes.
என்னோட கம்பெனில இருந்து என்னோட மேனேஜிங் பார்ட்னர்ஸ் ஏதோ அவசரமா பார்க்கணுமா? அவசியம் போகணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். ரமேஷ் ரமேஷ் நீ போயேடா. ஐயோ என்னடா பண்றது? மாமி மாமி அந்த பந்தை போடுங்க மாமி. ஐயா யார் இந்த மாமி புதுசா வந்திருக்காங்களே? மாமி மாமி நீங்க யாரு மாமி? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுல வேற மாமி இருந்தாங்களே. வேறொரு மாமியா? அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சு தரவே மாட்டேன்னாங்க. அப்புறம் நாங்க சண்டை போட்டு வாங்கிட்டு போனோம். அவங்க எப்படி இருந்தாங்க? பூத மாதிரி இருந்தாங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி கூட இல்லைன்னு சொன்னாரு. யாரா இருந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லிதான் ஆகணும். கரெக்ட் சார். சித்ரா 4 நாள் தான் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் சொல்லிக்காம நின்னுட்டா. இத சொன்னா அந்த ஆள் உங்களை பார்த்துட்டு போகணும் பிடிவாதம் பண்றான். எப்படி சார்? அந்த ஆளை உள்ள அனுப்புங்க, நான் பேசிக்கிறேன். சார் come in. Sit down. Sit down. நான் சித்ராவோட பிரதர். மேனேஜர் சொன்னாரு. நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்? எஸ். பைலட் ஆபீசர்னு சித்ரா சொன்னா. என் சிஸ்டர் கிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. போலி கௌரவத்தை விரும்புவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு பலரோட மூவ் பண்ணுவா. Well, it's not her fault. நாகரீகம் அப்படி மாறிட்டே வருது. 1 வீக்கா என் சிஸ்டரை காணோம். கடைசியா வேலை பார்த்தது உங்க கம்பெனில தான். எந்த டேட்ல இருந்து அவ காணாம போனாலோ அதே டேட்ல அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்க ஆபீஸ்ல தான் அவ ஒர்க் பண்ணிருக்கா. சோ ஆபீஸ் டைம் முடிஞ்சுதான் அவ காணாம போயிருக்கா இல்ல? ஆமா. அதே ஈவினிங் ஒரு ஹோட்டல்ல யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டோட டிஃபன் பண்ணிருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தான் தெரியல. எனக்கு இந்த தகவல் எல்லாம் அந்த ஹோட்டல் பேரர் மூலமா தான் கிடைச்சது. அந்த பேரர் இப்ப என் கூட தான் வந்திருக்கா. அன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டவன் ஒருவேளை உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல யாராவது இருக்கலாம் இல்லையா? மேபி. சோ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நான் அவங்கிட்ட காட்டுறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? நோ நோ. ஹலோ மேனேஜர். மேனேஜர், நம்ம சித்ராவோட பிரதர் இங்க வந்திருக்காரு. அவரு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கணுமா? அவர் ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. இவரை தெரியுதா? ஜென்டில் மேன். காலேஜ் பெண்கள் எந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களோ அங்க ஜென்டிலாவே நிப்பார். தலைய பாருங்க. இவர் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார். காலேஜ்க்கே கரெக்டா போயிடுவார். பாருங்க. சுமதி சௌக்கியமா? சுந்தரம். இவர் கரெக்ட். எந்த ஹோட்டலையும் இவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா ஹோட்டலையும் கடன். பாருங்க பாருங்க. என்ன யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த ஆள் மாதிரி இங்க யாரும் இல்ல. எஸ்.
பாத்தீங்களா? சாரி சார், உங்க ஸ்டாஃப்ல யாரும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். Wish you all the luck. தேங்க்யூ சார். பயந்துட்டியா? என்னங்க இது, குங்குமம் கீழே சிந்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் மாங்கலத்துல வைக்கிற நேரமா பார்த்து நீ உடனே சென்டிமெண்டல் ஆயிட்டேகும். ஏய், இந்த ரூம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏங்க இவ்வளவு பெரிய பங்களா கட்டி இருக்கீங்க, ஆனா பூஜைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? வைக்கல, அதான் நீ இப்ப வச்சிட்டிய. படம் எல்லாம் வாங்கி செவத்துல ஆணி அடிச்சு வச்சது சரியா போயிடும். ஆமா, இனிமே நீங்க டெய்லி குளிச்சு ரெடி பண்ணி குளிச்சு எழுந்திரிங்க. முதல்ல எழுந்திரிங்க. ஐயோ, ஷோட வரக்கூடாதுங்க, எழுந்திரிங்கன்னா. ஐயோ, வர வர நீ ஒரு மாமி மாதிரி பேசுற. ஆமா, இந்த வீட்டுல வேற மாமி இருந்தாங்களே. அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சுட்டு தரவே மாட்டேன்னாங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. ஆமா, எனக்கு முன்னால இந்த வீட்டுல ஒரு மாமி இருந்தாங்களாமே, யாருங்க அது? யார் சொன்னா? பக்கத்து வீட்டு பசங்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டு பசங்க இங்க இருக்க வந்தாங்க. ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து வீட்டு பசங்க பால். ஆமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததும் அவசரமா போனீங்களே, என்ன விஷயம்? Nothing. இல்ல, போன்ல பேசும்போது உங்க ஃபேஸ் ஏதோ மாதிரி இருந்துச்சு, என்னன்னு சொல்லுங்க. Nothing. என்னன்னு சொல்லுங்க. Nothing. என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. Nothing. நான் உங்க மனைவி, என்கிட்ட Nothing. 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 Nothing.
சாரி. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல இன்னைக்கு ஒட்டாகிறாரு. அதனாலதான். பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன முதல் நாள் இன்னைக்கு. இட்ஸ் ஆல் ரைட். ரொம்ப டயர்டா இருக்கீங்க, டீ போட்டு தரேன். நான் அவசரமா வெளியே போனோம். சரி, என்ன டிஃபன் பண்ண சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டே யோர் சாய்ஸ். நோ, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு தான் முதல்ல டிஃபன் பண்றேன். உங்களுக்கு என்ன இஷ்டம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீதான் என்னோட விருந்த. கோவலி. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போயிட்டு வந்துடுறேன்.
அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு சொல்லு. போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலேயே நினைக்கிறேன். சும்மா இருங்க.